வெல்கம் டு மெகேமேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு. அருகில் உள்ள அட்டவணையை 4 நண்பர்களின் முன்னங்கை நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் xக்கான உறவை y ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 நண்பர்களோட முன்னங்கை நீளமும் உயரமும் கொடுத்துருக்காங்க அட்டவணையில். அதை கொடுத்துட்டு 4 கொஸ்டின் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க y ax + bன்னு. அது ஃபஸ்ட்டு கணக்கு, இந்த உறவானது சார்பாகுமா, ஒவ்வொன்றுத்துக்கும் இது சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்து எழுதுவோம். இதை 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதுனோம்னா இது ஒரு சார்பாகும். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கனால இந்த இது ஆகும்னு போடுங்க. அடுத்து a மற்றும் b ஐ காண்க. a மற்றும் b ஐ காண்க. இதுக்கு இதிலேருந்து a மற்றும் b ஐ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அது இந்த அட்டவணையிலேருந்து தான் எடுத்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் 2 வேல்யூ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு y ஒரு அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். y ax + b. இதில் எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x 35, y 56. இப்போ எக்ஸுக்கு பதிலும் ஒய்க்கு பதிலும் இந்த வேல்யூ தான் கொடுக்கணும், வேறு எந்த வேல்யூவும் கொடுக்கக்கூடாது. அந்த அட்டவணையில் உள்ள வேல்யூ ஒண்டி தான் கொடுக்கணும். ஒய்க்கு பதிலாக 56, x 35 கொடுங்க. a × 35 + b. இப்போ 56 35a + b. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சுக்குவோம். அடுத்து ரெண்டாவது வேல்யூ எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வேல்யூ என்ன இருக்குது? 45, 65. எக்ஸுக்கு 45, ஒய்க்கு 65. இதை இந்த சமன்பாடில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். y 65. அப்போ 65 45a + b. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். 56 35a + b. அதே மாதிரி 65 45a + b. இதுக்கு சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம், குறி மாற்ற போகிறோம். மைனஸு மைனஸு மைனஸு. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணால் தான் அதுக்கு b கேன்சல் ஆகும். இப்போ இதை கழித்தோம்னா -9 45 35 கழித்தோம்னா -10a. மைனஸ் மைனஸும் கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி எழுதிக்குவோம். 10a = 9. a அப்படியே இருக்கும். இந்த 10 இங்கிட்ட வரும்போதே டிவைடில் வந்துடும். 9/10 வரும். அப்போ a = என்னன்னா 0.9. 0.9. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏவோட வேல்யூவை இந்த 2 ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம பியோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 1ல் 56 a = 0.9
ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 56 = 35 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் 0.9 ப்ளஸ் பி. 56 இதை பெருக்கணும்னா 31.5 வரும். 31.5 ப்ளஸ் பி. இப்போ பி அப்படியே இருக்கும். இந்த 31 கிட்ட வரும்போது மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த பக்கத்து வரும்போது 56 மைனஸ் இங்கிட்ட வரும்போது மைனஸில் வரும்போது 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி. இப்போ இது ரெண்டையும் கழித்தோம்னா 24.5 வரும் ஈக்குவல் டு பி. பியோட வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.